நீங்க இப்போ உங்க போனை அன்லாக் பண்றீங்க, அதாவது ஃபேஸ் அன்லாக். அது உடனே இன்ஸ்டன்டா ஓபன் ஆகுது. இந்த போன் என்ன எப்படி ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு ஸ்விக்கில பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் யோசிச்சிருப்போம், ஆர் பக்கத்துல இருக்க யார்கிட்டயாச்சும் பேசிதான் இருப்போம். தென் போன்ல நீங்க ஏதாச்சும் ஆப்குள்ள போனா இது போல நீங்க பேசின விஷயங்கள் ஆடா வந்து நிக்கும். இது எப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருப்போமா? யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் மாதிரி எல்லா ஓடிடிலையும் நீங்க ஏதாச்சும் ஒரு மூவி பார்த்திருந்தா யூ மே ஆல்சோ லைக் அப்படின்னு சில மூவிஸ் வந்து நிக்கும். அப்புறம் ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்னு சில மூவிஸ் வந்து நிக்கும். இது எல்லாமே எப்படி கோஇன்சிடென்ஸா இருக்குமா? பிக் பாஸ் ஷோல நீங்க ஓட் பண்ண பர்சன்ல யாருக்கு மெஜாரிட்டி ஓட் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டை ஒரு பர்சனுக்கு, அதுவும் குறிப்பா நல்லவனா இருக்க யாருக்குமே அந்த ஓட்டு போகாது. பீப்புளை என்கேஜிங்கா வச்சு கேஆஸ் கிரியேட் பண்ணி வம்பிழுத்து ஆட்டிடியூட் காமிச்சு அன்வான்ட் பிஹேவியர்ல இன்வால்வ் ஆகுற பீப்புளுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் போகுது. இதுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐக்கும் என்ன சம்பந்தம்? ஹியூமன்ஸோட பிஹேவியரை வச்சு அவனோட எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? நீங்க யாரு, எப்படி, எங்க இருக்கீங்க, என்ன பாக்குறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, எதை பேசுறீங்க, என்ன செய்ய போறீங்க, எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறீங்க கொண்டு ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்ச ஆள் இருக்காங்கன்னா அது வேற யாரும் இல்ல, நீங்க கையிலேயே வச்சுட்டு சுத்துற அந்த போனுக்கு தெரியும். அந்த போன்ல இருக்க டேட்டாவை பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணி அதை ஏஐக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணி பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு இவன் இப்படிதான் அப்படின்னு ஏஐ கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிடும். கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? இந்த வீடியோல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நம்ம லைஃப்ல எப்படி யூஸ் ஆகுது, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், இது எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். இது ஜஸ்ட் டெக் வீடியோ கிடையாது. ஆல்ரெடி ஏஐ நம்ம லைஃப்ல எப்படியெல்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போற வீடியோ. வழக்கம் போல சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் ஏஐ பற்றிய மிரள வைக்க போகும் உண்மைகளை வெளிக்கொண்டு வர போகும் பதிவு இது. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஏஐனா என்ன? ஏஐ அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது மிஷினுக்கு ஹியூமன் மாதிரி ஒரு திங்கிங் எபிலிட்டி கொடுக்கறது. பட் ஏஐல ஒரு கோர் கான்செப்ட் இருக்கு, அதுக்கு பேரு தான் மிஷின் லேர்னிங். ஒரு மிஷினுக்கு நாம டேட்டா கொடுத்தா அந்த மிஷின் அதுவாவே தானா கத்துக்கிட்டு அடுத்து ஒரு புது டேட்டா வரப்போ ஆல்ரெடி இருக்க டேட்டால அது லேர்ன் பண்ணதை வச்சு நியூ டேட்டால இது இப்படிதான் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு குழந்தைக்கு இது கேட் அப்படின்னு ஒரு 2-3 கேட்டை காமிச்சு சொல்றீங்க. அதே குழந்தைய நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு கூட்டிட்டு போறப்போ அந்த குழந்தை வேற ஒரு கேட்டை பாக்குதுன்னா அது கேட் அப்படின்னு கரெக்டா சொல்லிடும். அது எப்படின்னா ஆல்ரெடி வீடு கிட்ட பார்த்த கேட்டோட ஷேப், சைஸ், ஃபேஸ், ஹெட், டெய்ல் இது எல்லாமே அந்த குழந்தையோட மைண்ட்ல இருக்கும். இதுதான் பேட்டர்ன். அந்த பேட்டர்னை வச்சு வேற ஒரு கேட்டை பார்க்கும்போது அந்த குழந்தை இதுவும் கேட் அப்படின்னு கரெக்டா சொல்லிடும். இதுதான் மிஷின் லேர்னிங்கோட கான்செப்ட். சாட் ஜிபிடி கிட்ட ஒரு கேட் ஆர் டாக் போட்டோவை அப்லோட் பண்ணி இது கேட்டா டாகா அப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லிடும். பிகாஸ் ஆல்ரெடி இன்டர்நெட்ல இருக்க கேட்ஸ் அண்ட் டாக்ஸோட இமேஜஸை இது பார்த்து பேட்டர்ன் ஃபைன் பண்ணி அது மைண்ட்ல வச்சிருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தா 1950ல ஆலன் டியூரிங் அப்படின்னு ஒருத்தர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அவர் ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. மிஷின்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ணா அதை இன்டெலிஜென்ட்னு கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்ற கான்செப்ட் தான் அது. இதுக்கு பேர் தான் டியூரிங் டெஸ்ட். ஆனா ஏஐ ரொம்ப நாள் தியரியா தான் இருந்துச்சு.
ஏன்னா அதுகிட்ட டேட்டா இல்ல, கம்ப்யூட்டிங் பவர் இல்ல. ஆனா 2000ஸ்க்கு அப்புறமா இன்டர்நெட் பூம் நடந்துச்சு. சடனா பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கிரியேட் ஆகுது. போட்டோஸ், வாய்ஸ், டெக்ஸ்ட், பிஹேவியர், வீடியோஸ்னு நிறைய வந்துருச்சு. இது எல்லாமே ஏஐக்கு ஒரு நல்ல விருந்து மாதிரி. எல்லா டேட்டாவையும் சாப்பிட்டு பேட்டர்ன்ஸை ஃபைண்ட் பண்ணி கரெக்டா ப்ரிடிக்டும் பண்ணுச்சு. அதனால லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ்ல தான் ஏஐ எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. சரி, இப்போ உங்க டெய்லி லைஃப்ல பார்க்கலாம். உங்க போன்ல இருக்க கேலரியில இருக்க போட்டோஸ் ஆட்டோமேட்டிக்கா பீப்புளை குரூப் பண்ணியிருக்கோம். அது கிளஸ்டரிங்னு சொல்லப்படுற மிஷின் லேர்னிங் கான்செப்ட். இதே போல கூகுள் மேப்ஸ் டிராஃபிக்கை ப்ரெடிக்ட் பண்ணுது. நெட்ஃபிளிக்ஸ் ஆர் யூடியூப் உங்க டேஸ்ட்டை புரிஞ்சுட்டு கான்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணுது. வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் சிரி, கூகுள் அசிஸ்டன்ட் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுது. ஆட்டோமேட்டிக் கார்லாம் கூட ஆல்ரெடி வந்தாச்சு. டெக்ஸ்ட்டை வீடியோவா மாற்ற முடியும், பிக்சரை வீடியோவா மாற்ற முடியும், வாய்ஸை டெக்ஸ்டா மாற்ற முடியும், டெக்ஸ்ட்டை வாய்ஸா மாற்ற முடியும், எதை வேணா எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் ஜென் ஏஐ, அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ. போன்ல ஈவன் பவர்ஃபுல் எம்எல் மாடல்ஸ் ரன் ஆகுது. எக்ஸாம்பிள், ஃபேஸ் ரெகக்னிஷனுக்காக ஃபேஷியல் டிடெக்ஷன் எம்எல் மாடல், அதாவது மிஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு ஒன்று ரன் ஆகுது. கேமராக்காக சீன் டிடெக்ஷன் ஏஐ அப்படின்னு ரன் ஆகுது. கீபோர்டுக்காக ப்ரிடிக்டிவ் டெக்ஸ்ட், அதாவது என்எல்பி மாடல்ஸ்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல், அது ரன் ஆகுது. ஒரு கால் வரப்ப அது ஸ்பேமா இல்லையா, ஒரு இமெயில் வரப்ப அது ஸ்பேமா இல்லையா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுற மாடல் பேரு கிளாசிபிகேஷன் மாடல். உங்களோட போன் அது ஜஸ்ட் போன் கிடையாது, அது ஒரு மினி ஏஐ கம்ப்யூட்டர். நாம பேசின ஒரு விஷயம் எப்படி ஆட்ஸ்ல வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம எந்த ஆப் யூஸ் பண்றதா இருந்தாலும் சிலதை அலோ பண்ண சொல்லி கேட்கும். எக்ஸாம்பிள், கான்டாக்ட்ஸ், போட்டோஸ், மைக்ரோஃபோன், இது மாதிரி. சோ ஒரு ஆப்க்கு நீங்க இதெல்லாம் அலோ பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்பால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். உங்க போன் லாக்லயே இருந்தா கூட நீங்க ஏதோ பேசுறீங்கன்னா அது போனுக்கு கேட்கும். அப்போ அந்த போன் நீங்க பேசுனதுக்கு ஏத்த மாதிரி ஆட்ஸ கொடுக்கும். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல கூட அது சம்பந்தமா வரும். இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்க போன்ல பாக்குற போட்டோஸ், வீடியோஸ், ஸ்டோரிஸ், எதை கிளிக் பண்றீங்க, எவ்வளவு நேரம் ஒரு ஆப்ல இருக்கீங்க, எவ்வளவு நேரம் ஒரு வீடியோவை பாக்குறீங்க, எத்தனை டைம் ரிப்பீட் பண்றீங்க, எதை சேவ் பண்றீங்க, எதை ஷேர் பண்றீங்க, லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க, இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கண்டென்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுது. நீங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே இருப்பீங்க, டைம் போறதே தெரியாது. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ற அந்த ஆப் ஓனருக்கு ப்ராஃபிட். நமக்கு தெரியாமலேயே நம்ம டைமை அவங்க எடுத்து அதை மணியா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பெரிய உதவியா அவங்களுக்கு இருக்கிறது ஏஐ தான். இது எல்லாமே ஏஐக்கு ஒரு பிஹேவியர் மேப், அதாவது ஹியூமன்ஸோட பிஹேவியர் மேப். எக்ஸாம்பிள், நீங்க நைட்ல ஷாப்பிங் போறீங்க, ஏஐ அதை நோட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் சேம் டைமிங்ல ஆட்ஸ் வரும். இது மேனிபுலேஷன் கிடையாது, ஆனா ஹியூமன் மைண்டை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதனால தான் கம்பெனிஸ் பில்லியன்ஸ்ல ஏர்ன் பண்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கே ஒரு டவுட் இருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க கேமராஸ் எல்லாமே எல்லாரையுமே 24/7 ஷூட் பண்ணுது. அதை நமக்கு 1 hour டெலிகாஸ்ட் பண்றாங்க டிவில. லைவ்ல ஒரு ஓடிடில 24/7 போடுறாங்க. சோ இந்த வீடியோஸ்லாம் எங்க போகுது? பிக் பாஸ் முடிஞ்ச உடனே டெலீட் பண்ணிடுவாங்களா? ஆர் ஹியூமன் பிஹேவியர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு அந்த வீடியோஸை ஏஐக்கு ஒரு டேட்டாவா கொடுக்க யூஸ் பண்ணிப்பாங்களா? இதுல எப்படி பார்த்தாலும் ஆஸ் அ வியூவர்ஸ் நமக்கு யூஸே இல்லை. டிவில வர ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஓட் பண்றோம். அதே போலதான் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஃபெமிலியரான பர்சன் வந்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னே தெரியாம சப்போர்ட் பண்றோம், ஓட் பண்றோம். இத கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா ஏஐ தான் நம்ம மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஷேப் பண்ணுது. ஐடியாலஜி யாரோடது நல்லா இருக்கோ அவங்கள ஓட் பண்ண காலம் போயிட்டு சோசியல் மீடியா ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகி நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணாம ஜஸ்ட் ஃபெமிலியாரிட்டி, பாப்புலாரிட்டி பார்த்து
லீடர்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். நாம எதை பார்க்கறோமோ எதை கேட்கிறோமோ அதுவா தான் ஆகுறோம். ஆனா நாம பார்க்கறதெல்லாம் ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்படியே போனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்? ஏஐ டாக்டர்ஸை விட ரொம்ப அக்யூரேட்டா டயக்னைஸ் பண்ணும். ஸோ டிசீசஸை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணி முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண யூஸ் ஆகும். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ரொம்ப நார்மல் ஆயிடும். பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு டேஞ்சர் இருக்கு, ஹியூமன் டிபெண்டன்சி. அதாவது ஹியூமன் டிபெண்டன்சின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நாம யோசிக்காம ஏஐ மேல டிபெண்ட் ஆகிடுவோம். யோசிக்கிற தன்மையே போயிடும். கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று மைண்ட்ல இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குமே ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் யோசிக்கிறது குறைஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதனால ஹியூமனுக்கு இருக்க சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். ஹியூமன் பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடும். ஏஐயை டிபெண்ட் பண்றதுனால பீப்புள் கனெக்ஷனே இருக்காது. ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியாம போயிடும். அந்த மாதிரி மொமெண்ட் வரப்பதான் நமக்கு தெரியும் ஏஐ நம்மள கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னு. ஆனா ஆல்ரெடி நம்ம ஏஐ கண்ட்ரோல்ல தான் இருக்கோம்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவே. சரி, நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஏஐ ஒரு பவர்ஃபுல்லான ரொம்பவே அட்வான்ஸ்டான டூல். அது நம்ம ஃபியூச்சரை இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லனா கண்ட்ரோல் கூட பண்ணலாம். டிஃபரன்ஸ் என்னன்னா அதை எப்படி நாம யூஸ் பண்றோம் அப்படின்றது தான். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலனா கூட, இன்ட்ரெஸ்டே இல்லனா கூட, காலப்போக்குல நாம கண்டிப்பா அதை பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். அது போலதான் இந்த ஏஐ. இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். ஆனா ஹியூமன்ஸா இருக்க நம்மளோட எந்தவித ஆக்டிவிட்டி, பிஹேவியர், கல்ச்சர், மைண்ட் செட் இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாம லைஃபோட ஒரு பார்ட்டா சைட் பை சைடா யூஸ் பண்ணிட்டே வந்தா ஏஐ ரொம்பவே யூஸ்ஃபுல். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட நாம ஹியூமன்ஸா இருக்க மாட்டோம். சரி, நம்ம லைஃபை ஏஐ கண்ட்ரோல் பண்ணுமா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா, டிசிஷன் மேக்கரா இருக்குமா, நம்மள ஹியூமன்ஸ்ல இருந்து வேற எதனா மாத்திடுமா, இல்லனா நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுமா? இவை அனைத்திற்கும் பதில் கூற ஒருவர் மட்டுமே உண்டு, காலம் மட்டும்தான்.